சரணம் சத்குரு சரணம் 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 ஸ்ரீ சாயி. ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமை உன் சாயப்பா உன் வாசல் தேடி நீ விரும்பிய ஒன்றை உன் கைகளில் சேர்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்துவிட்டேன். வா செல்லமே, நீ விரும்பியதைத்தான் என் கைகளில் வைத்திருக்கிறேன். மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள். உன் சாயப்பாவை நம்பி உன் அத்தனை வேண்டுதல்களையும் என் காலடியில் சமர்ப்பித்து விட்டாய். என் செல்ல குழந்தையின் அத்தனை வேண்டுதல்களையும் நான் மனதார ஏற்றுக்கொண்டேன். அவை அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்த போகிறேன். என் செல்லமே, உன் ஒவ்வொரு நாளும் என் ஆசீர்வாதத்தோடு தொடங்குகிறாய். எல்லா வேளையிலும் எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு உதவி செய்யுங்கள் சாயப்பா என்று என்னை முன்னிலைப்படுத்தியே உன்னுடைய நாட்களை தொடங்குகிறாய். எல்லோரும் அவரவர் தேவைக்கு என்று ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ மற்றவருக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறாய். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய பொறுமையானது தடமாறி போகவில்லை. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் என் சாயப்பா எனக்கு இருக்கிறார், என் வாழ்வை கரையேற்றுவார், எனக்கான நல்லதை செய்வார் என்று முழு நம்பிக்கையோடு காத்திருந்தாயல்லவா? அந்த நம்பிக்கைக்காக தான் உன் சாயப்பா இன்று உனக்கு விருப்பமான ஒன்றை தர வந்திருக்கிறேன். நீ தொட்டது அனைத்திலும் உனக்கு வெற்றியையே கிடைக்கச் செய்வேன். இதுவரை பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்த உன் வாழ்க்கையானது இனி மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறது. ஒன்று போய் ஒன்று என்று அடுக்கடுக்காக பிரச்சனைகளை மட்டுமே தானே சந்தித்துக் கொண்டிருந்தாய். உன் சாயப்பா உன் அத்தனை சூழ்நிலைகளையும் மாற்றிவிட்டேன். இனி அடுக்கடுக்காக உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். உன் நம்பிக்கைக்கான பரிசு உன்னை தேடி வந்து விட்டது. உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இது. நீ விரும்பிய வாழ்க்கையை பெறப்போகிறாய். உன் கண்ணீர் துளிகள் எல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது. எப்போதும் இனி சிரித்த முகத்தோடு இருக்க போகிறாய். எந்நேரமும் ஏதோ ஒரு கவலை உன் முகத்தில் இருந்து கொண்டே இருந்ததை பார்த்து உன் சாயப்பா எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? என் குழந்தை சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற ஆசையோடு தான் உன்னை தேடி வந்து விட்டேன். இனி உன் கவலைகள் எல்லாம் காற்றோடு காற்றாக கலந்து விடும். நீ மகிழ்ச்சியோடு சிரிக்கும் சத்தம் மட்டுமே கேட்கப் போகிறது. என்னை தேடி நீ வந்த கணமே உன் வாழ்வில் உன் சாயப்பா நுழைந்து விட்டேன். உன் வாழ்க்கையிலும் வந்து விட்டேன். இனி எல்லாமே தலைகீழாக மாறிவிடும். யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று நீ ஏங்கி தவித்தது எல்லாம் முடிந்து விட்டது. உனக்கு கேட்காமலே உதவி செய்ய பல பேர் வருவார்கள். என் செல்லமே, நீ பட்ட அத்தனை கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் உன் சாயப்பா முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ தொட்டது எல்லாவற்றிலும் உனக்கு நன்மையே கிடைக்கும். யாரை நினைத்தும் கவலைப்படாமல் நீ செய்கின்ற வேலையை திருத்தமாக செய்து முடி. அதற்கான பலனை நிச்சயம் அனுபவிப்பாய். எதுவுமே மாறவில்லையே சாயப்பா, எப்போதுதான் என் வாழ்க்கை மாறுமோ என்றுதானே இவ்வளவு நாள் காத்திருந்தாய்? உன் காத்திருப்பு காலம் தற்போது முடிந்துவிட்டது. என் தங்கமே, எப்போதுமே பொறுமையாகவே செயல்பட்டு கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய குறிக்கோள் எதுவோ அதை நோக்கியே பயணம் செய்கிறாய். இப்படிப்பட்ட உனக்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு. எல்லோரையும் அரவணைத்து செல்லும் அற்புத குழந்தை நீ. உனக்கு துன்பத்தையா நான் பரிசாக தருவேன்? உன் துன்ப காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. நீ என்னை தேடி வந்தாய், உனக்காக நான் உன்னை தேடி வந்து விட்டேன். இனி உன் வாழ்வு அழகிய பூந்தோட்டமாக மாறிவிடும். இனி எல்லாமே உனக்கு சுபமாக நடக்கும். என் சாயப்பா தான் என் வாழ்க்கையே. அவர் எனக்கு என்ன செய்தாலும் நல்லதை மட்டுமே செய்வார் என்று நீ என்னை பரிபூரணமாக நம்பிக்கொண்டு என்னுடைய காலடியே சரணாகதி என்று இருக்கிறாய். உனக்கு நான் நன்மையை தானே செய்வேன். என் செல்லமே, எல்லா கவலைகளும் இனிமேல் உன்னை விட்டு விலகிவிடும். நீ எந்த சூழ்நிலையுமே அழக்கூடாது. உனக்கு நான் இருக்கிறேன். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று நீ வருந்திய காலம் எல்லாம் போய்விட்டது. இனி
எப்போதும் உனக்கு உதவி செய்ய உன் நிழலாக உன்னுடனே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். எல்லாமே உனக்கு இனி உன் கை வந்து சேரும். உன் வாழ்வில் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். எது எல்லாம் நான் இழந்து விட்டேன் என்று நீ தவித்தாயோ அது எல்லாமே 2 மடங்காக உன் கை வந்து சேரப்போகிறது. என் செல்லமே, நடந்ததை நினைத்து துளியளவும் வருத்தம் இல்லாமல் இனி நடக்கப் போவதை நினைத்து மகிழ்ச்சியாக இரு. இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே என் ஆசீர்வாதத்தால் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.